ஏஐ மாணவர் சேனல் வழியாக மாணவர்களை அன்புடன் அழைக்கிறேன். இப்போ நம்ம கெமிஸ்ட்ரி பாடத்தில் முதல் பாடத்தில் ஜோன் ரிஃபைனிங் அப்படிங்கிற முக்கியமான கேள்வியை பற்றி பார்க்க போகிறோம். அந்த பாயிண்ட்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் அப்படியே கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீனில், நீங்கள் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். முதல்ல தத்துவம் எழுதணும். உருகிய நிலையில் உள்ள மாசுக்கள் தூய உலோகத்தை காட்டிலும் உருகிய மண்டலத்தில் அதிகமாக கரையும் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. பயன்படும் இடங்கள்: குறை கடத்திகளாக பயன்படும் ஜேர்மேனியம், சிலிக்கான், போரான், கேலியம் மற்றும் இண்டியம் போன்றவற்றை தூய்மைப்படுத்த பயன்படுகிறது. இது எதுக்கெல்லாம் பயன்படுதுங்கிறத முதல்ல அடுத்து லிஸ்ட் பண்ணணும். அடுத்து செயல்முறை அமைப்பு: மாசடைந்த உலோகம் நீண்ட தண்டு வடிவத்தில் எடுக்கப்படுகிறது. ஆக்சிஜன் வினைபுரிவதை தவிர்க்க இம்முறை மந்த வாயு சூழலில், எடுத்துக்காட்டுக்கு ஆர்கான், நிகழ்த்தப்படுகிறது. அடுத்தது இயங்கும் விதம்: தண்டின் ஒரு முனையில் வட்ட வடிவில் மின் தூண்டல் சூடேற்றி இண்டக்ஷன் ஹீட்டர் பொருத்தப்பட்டு ஒரு பகுதி மட்டும் உருக்கப்படுகிறது. சூடேற்றியானது தண்டின் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு மிக மெதுவாக நகர்த்தப்படுகிறது. மாசுக்களை அகற்றுதல்: சூடேற்றி நகரும் திசையிலேயே உருகிய மண்டலம் நகர்வதால் மாசுக்கள் தண்டின் இறுதி முனைக்கு தள்ளப்படுகின்றன. சூடேற்றி நகர்ந்து பின்னுள்ள பகுதி குளிர செய்யப்பட்டு தூய உலோகமாக படிகமாகிறது. இறுதி கட்டம்: தண்டின் இறுதி முனையை அடைந்த மாசுக்கள் உறைந்த பிறகு அந்த பகுதியை வெட்டி அகற்றப்படுகிறது. மிக உயர் தூய்மை பெற இச்செயல்முறை பலமுறை தொடர்ச்சியாக மீண்டும் செய்யப்படுகிறது. இப்போ நம்ம அதே இங்கிலீஷ் மீடியத்துக்காக பார்ப்போம். 5 மார்க் கொஸ்டினுக்கு பிரின்சிபல் அப்படின்னு போட்டு, பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் fractional crystallization which states that the impurities are more soluble in the molten state of the metal than in the solid state. Applications: used for preparing ultra pure semiconductors and other metals such as germanium, silicon, boron, gallium and indium. அடுத்தது apparatus setup: the impure metal is taken in the form of a long rod. The process is carried out in an inert gas atmosphere to prevent the oxidation of the molten metal. Working procedure: a circular induction heater is placed at one end of the metal rod, which melts a small portion of the metal, creating a molten zone. The heater is moved very slowly from one end of the rod to the other. Movement of the impurities: as the heater moves, the molten zone also travels along with it. The impurities dissolve in the molten zone and are swept away to the end of the rod. Final purification: as the heater moves away, the pure metal crystallizes and solidifies behind it. Once the impurities reaches the extreme end of the rod, that end is cut off and discarded. The process is repeated several times to obtain ultra pure metal. ஸோ இது உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் பயன்படுத்தி இந்த 5 மார்க்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜோன் ரிஃபைனிங் கொஸ்டினுக்காக தமிழ் மீடியம் வர்சஸ் அண்டு இங்கிலீஷ் மீடியம் 2 மீடியத்துக்கும் நான் ஆன்சர் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் பயன்படுத்தி ஆன்சரை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணலாம். இது மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயாலஜி ஆர் எனி அதர் சப்ஜெக்ட், எதில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதை கேளுங்க. நான் அதுக்காக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டு க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டயக்ராம் இருந்தால் டயக்ராம் போட்டு காட்டுறேன். நீங்கள் பாடத்தை பற்றி கவலையே பட வேண்டாம். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கொஸ்டினை மட்டும் கேளுங்க, நான் உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஏஐ மாணவர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனி மாணவர்களுக்காக ஒவ்வொரு கொஸ்டின் அண்ட் ஆன்சரையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வருவேன். கண்டிப்பாக கவனித்து சென்டம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஆல்.